வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கணும். சரிங்கம்மா. சரி, வணக்கம். இப்போது ஐயா திருநாவுக்கரசு ஐபிஎஸ் அவங்க எழுதின அந்த புத்தகம் போட்டித் தேர்வு புத்தகம் வந்து ஐஏஎஸோ டிஎன்பிஎஸ்சியோ தேர்வு எழுதுறதுக்காக மட்டும் இல்லாது குழந்தைங்க பள்ளி தேர்வு எழுதுறதுக்கு கூட இது ஒரு ஊக்குவிப்பாக அமைகிற மாதிரி ரொம்ப நல்ல ஒரு புத்தகமாக இது இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நல்ல கருத்து. இது வந்து குழந்தைங்களை ஊக்குவிக்கிறதுக்குல சாதாரண பள்ளிக்கூடத்து குழந்தைங்களுக்கும் இது ஒரு நல்ல நேர்மறை சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்குது. இதை தவிர கூட ஒரு நல்ல மனநல ஆலோசகருக்கு உதவக்கூடிய வகையில் கூட எப்படி குழந்தைங்களுக்கு அந்த அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கிறது கூட நல்ல முறையில் ஒரு சில இடத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. முயலும் ஆமையும் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தெரிந்ததும் கூட அந்த ஆமையோட முயல் ஜெயிக்க முடியும் அப்படின்னு முயலுக்கு தைரியம் இருந்ததுனால தான் அது வந்து கேட்குது. அப்போ ஆமை வந்து இந்த முயலோட நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அது நினைக்கவே இல்லை. நானும் வரேன் உங்களோட போட்டிக்கு அப்படின்னு சொல்லி அது போட்டிக்கு வந்து அந்த முயல் ஜெயித்ததை வந்து ரொம்ப ஆச்சரியமாக நம்மெல்லாம் பார்க்கக்கூடிய வகையில் அதுக்கு வெற்றி கிடைக்குது. அந்த வெற்றி எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அந்த முயலுக்கு இருக்கக்கூடிய அந்த அசாதாரணமான ஒரு நடவடிக்கையும் ஆமைக்கு இருக்கக்கூடிய அந்த உந்துதல், நான் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் தான் அதை வந்து ஜெயிக்க வச்சது. அதே மாதிரி தான் பள்ளிக்கூடத்தில் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்க கூட முயற்சி பண்ணனா ஜெயிச்சிடலாம். கட்டாயம் எல்லாரோட நம்ம போட்டி போட முடியுமா, நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட தான் அந்த ஆமையும் முயலும் கதையிலிருந்து ஐயா எடுத்து சொல்லியிருக்கார். அதனால் ரொம்ப நல்ல பல விஷயங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஊக்குவிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்குது. அப்புறம் படிக்கிறது கூட எப்படி படிக்கணும், எப்படி பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கூட நல்ல முறையில் எடுத்து சொல்லியிருக்காங்க. பிளானில் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதும் திட்டமிடலோட கூட நம்ம வந்து முயற்சி எவ்வளவு 24 மணி நேரம் இருக்குதுன்னா கட்டாயம் ஒரு 18 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்காக உள்ள அந்த புத்தகம் இதில் அந்த கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காரு. அதுதான் இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது எப்படி அந்த உந்துதல் மாணவர்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் எல்லாம் இதில் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த வாய்ப்பை இந்த புத்தகத்தை படித்தவங்க கண்டிப்பாக அதை எழுதணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இது வந்து நல்ல ஒரு புத்தகமாக அமைஞ்சிருக்குது. இது வந்து போட்டி தேர்வு எழுதுகிறவங்களுக்கு மட்டும் இல்லாது எல்லா குழந்தைகளுக்குமே இது நல்ல ஒரு புத்தகம் அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். நன்றி.